பிரைஸ் தி லார்ட். இன்று கூட உடன்படிக்கை பற்றி இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன போதிக்கிறது என்பதை பார்க்கலாம். உடன்படிக்கை பற்றி தேவ வல்லமையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது. அது மகா பரிசுத்த பலத்தில் இருக்கிறது. ஒரு திரைச்சீலை அதை பரிசுத்த இடத்திலிருந்து மற்ற பகுதியில் பிரித்து விடுகிறது. இந்த உடன்படிக்கை பற்றி மரத்தால் செய்யப்பட்டது. அது இயேசு கிறிஸ்துவின் மனித நேயத்தை, அது ஹியூமனிட்டியை பற்றி பேசுகிறது. அது முற்றிலும் தங்கத்தால் மூடப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை, டிவினிட்டியை பற்றி பேசுகிறது. உடன்படிக்கை பெற்றுக்குள்ளாக 3 காரியங்கள் இருந்தது. முதலாவது, அதாவது நியாயபரமான மடங்கிய கற்பலகை. இயேசு கிறிஸ்து மத்திய 5 அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்று. இரண்டாவது, மன்னா உள்ள பொற்பாத்திரம். இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பமாக இருக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்கிற ஒருவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று யோவான் 6 சொல்லுகிறது. அதாவது துளிர்த்த ஆரோனுடைய கோல் அங்கு இருந்தது. அது ஆரோன் பரிசுத்த ஆசாரியனாக தேவன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் என்பதை குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்துவே மகா பிரதான ஆசாரியாக இருக்கிறார். அபிஷேகம் செய்யப்பட்டவர், முடிவில்லாத வல்லமை உள்ளவர். அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் பலன் தருவார்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார்.